எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நித்திரையை விட்டு எழுந்திருக்க வேண்டிய வேலையாயிற்று. இது நித்திரையை விட்டு எழுந்திருக்க வேலையாயிற்று. நான் காலையிலேயே நித்திரையை விட்டு எழுந்துட்டேனே, இப்போ என்ன நித்திரையை விட்டு எழும்பணும்னு கேட்குறீங்களா? பிரியமானவர்களே, நாம் நித்திரையை விட்டு எழும்ப வேண்டும் என்றால் சரீர பிரகாரமான நித்திரை அல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில் தூங்குற சிலர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் ஆண்டவர் பேசுகிறார். நம்ம கூட நானும் அப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் தூங்குறேனா அப்படின்னு நினைக்கிறீங்களா? நம்ம சில நேரங்களில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் விழிக்காமல் வாழ்கிறோம். நம்ம தூங்கி விடுகிறோம், உறங்கி விடுகிறோம். நம்ம விழித்து ஆண்டவர் எனக்காக என்ன வச்சிருக்கிறார்ன்றதை புரிந்து கொள்ளாமல் வாழ்கிறோம். ஒருவேளை இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளைங்க, என்னை சுற்றி என்ன நடக்குது அப்படின்றத புரிந்து கொள்ளாம நீங்க நித்திரை மயக்கத்தில் இருந்தா கர்த்தர் உங்களை எழுப்புகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவதாக இன்னைக்கு எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபேசியர் 5:14. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். தூங்குகிற நீ விழித்து, தூக்கத்தை விட்டு எழுந்திருந்தார சொல்லணும். இங்க பாருங்க, மரித்தோரை விட்டு எழுந்திரு. முதலாவது மரித்தோரை விட்டு எழுந்திருங்கள், எழும்புங்கள். முதலாவது மரித்தோரை விட்டு எழும்புங்கள். பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில நீங்க மரித்த அனுபவத்துல, உங்களுடைய ஆவிக்குரிய மரணத்திலே நீங்கள் கிடக்கிறீர்களா? அன்போடு கூட கேட்கிறேன், நீங்க ஜெபம் பண்ணி பைபிள் படிச்சு நீங்க சபை கூடி ரொம்ப நாள் ஆயிடுச்சோ, நீங்க ஒருவேளை இதெல்லாம் நான் பண்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உண்மையாய் நீங்கள் தேவனோடு கனெக்ட் ஆனீங்களா? உங்களுடைய இருதயம் கர்த்தரோடு கனெக்ட் ஆனதா? உங்க ஜெபம் தேவனோடு கனெக்ட் ஆனதா? வேதம் வாசிக்கும் போது கர்த்தர் உங்களோடு கனெக்ட் ஆகிறத நீங்க உணர்றீங்களா? சபைக்கு போகும்போது சபையில ஆண்டவர் ஆவியானவர் உங்க கூட கனெக்ட் ஆகிறத உணர்றீங்களா? இல்லை என்று சொன்னால் நாம் மரித்தோரை விட்டு எழும்ப வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஒரு மனுஷன் வாழ்க்கையில் இந்த ஆவிக்குரிய மரணம் எப்போ வரும் தெரியுமா? பாருங்க, ஒரு மனுஷன் பாவம் செய்யும் போது தான் அங்க வரும். பாவம் செய்யும் போது அவன் மரித்தோரிலே கிடக்கிறான், செத்துப்போன கூட்டத்தில் கிடக்கிறான். இதை தான் நீதிமொழிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் படிக்கிறோம். விவேகத்தின் வழியை விட்டு தப்பி நடக்கிற மனுஷன் செத்தவர்களின் கூட்டத்தில் தாவரிப்பான். பார்த்தீங்களா? விவேகத்தின் வழி, அது வேதாகமத்தின் வழி, கர்த்தருடைய வசனம் போதிக்கிற வழிதான் விவேகத்தின் வழி. இந்த விவேகத்தின் வழியை விட்டு விலகுகிறவன், உலகத்துக்காக ஓடுகிறவன், உலகத்துக்காக தேவனுடைய அந்த வழியை விட்டு, விவேக வழியை விட்டு உலகத்துக்காக, உலக சிநேகத்துக்காக ஓடுறவன் யாரா? செத்தவர்களின் கூட்டத்திலே தாபரிக்கிறவன். கர்த்தருடைய பிள்ளைகளை, பிசாசு செத்தவங்க கூட்டத்தில் லேகியோன் பிசாசுகளை பிடித்திருந்த அந்த மனுஷனை கொண்டு போய் வச்சிருச்சு. அவன் பாருங்க, வீட்டில் தங்கலை, அவன் செத்தவர்களின் கூட்டத்தில் பிரேத கல்லறையில் தங்கி தன்னை காயப்படுத்திக்கிட்டான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஒருவேளை நம்ம வாழ்க்கை அப்படி கல்லறையில் இல்லை, நான் செத்தவர்களின் கூட்டத்தில் இல்லைன்னு நினைச்சாலும் சில செத்த அனுபவங்கள் நமக்குள்ள கிடக்கலாம். நம்ம ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னால இருந்த சில பழைய அனுபவங்கள் உங்க வாழ்க்கையோடு போராடிக்கிட்டு இருக்கலாம். இந்த பாவம் வேண்டான்னு சொன்ன அந்த பாவம் உங்க வாழ்க்கைக்குள்ள திரும்ப பிரவேசித்து போராடிட்டு இருக்கலாம். அப்படி ஒரு வேளை இந்த செத்த அனுபவங்கள் உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, இன்னைக்கு ஆண்டவர் உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, சர்தை சபையை குறித்து ஆண்டவர் பேசும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறார். சர்தை சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். பாவம் சாகடிச்சிருச்சா? பாவத்தில் செத்துட்டோமா? வேதம் சொல்லுகிறது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். நம்மளை உயிர்ப்பித்தாரே, திரும்ப சாகலாமா? திரும்ப பாவம் ஒரு மனுஷனை சாகடிச்சிரும். பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று வாசிக்கிறோம். சில பாவம் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தரை விட்டு பிரிச்சிருச்சா? கர்த்தர் இல்லாத வாழ்க்கை தான் செத்த வாழ்க்கை. இயேசு இல்லாத வாழ்க்கை தான் செத்த வாழ்க்கை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், நம்ம உயிர் பெற்று எழ வேண்டும். திரும்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ எழும்பு, மரித்தோரை விட்டு எழும்பு, மரித்த அனுபவத்தை விட்டு எழும்பு,
பாவத்தை உதறி தள்ளிட்டு எழும்புங்க. வேண்டாம், ஆண்டவருக்காக நான் எழும்ப போறேன், ஒரு வாழ்க்கை அது ஆண்டவருக்காக நான் வாழ போறேன். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க? அதே வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, நீ விழித்து கொண்டு, பார்த்தீங்களா, இங்க வாசிக்கிற முதல் வசனத்துல நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றும் செத்தவனா இருக்கிறான்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்துல ஆரம்பிக்கிறார், நீ விழித்துக்கொள், நீ விழித்துக்கொள். எங்கிருந்து? செத்த அனுபவத்தை விட்டு நீ விழித்துக்கொள் சொல்லிட்டு, சாகிறதுக்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து, உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. சாகிறவைகளுக்கு ஏதுவானவைகளை உன்னை விட்டு விளக்குன்னு சொல்றார். இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஏதோ சில சாவுக்கு ஏதுவான உங்களை அடிக்கடி கத்தரை விட்டு பிரிச்சு உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை சாகடிக்கிற ஏதோ ஒன்று உங்களோடு போராடுதில்ல, அதை விட்டுட்டு வெளியே வரலாமா? இன்னைக்கு அதை விட்டு எழும்பலாமா? அதுதான் உண்மையாய் உயிர் பெற்று எழும்புகிற அனுபவம். இன்னைக்கு ஆண்டவர் மரித்தோரை விட்டு எழும்புன்னு சொல்றாரு. கர்த்தருடைய பிள்ளைகளே, எபேசியர் 5:14 இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாக குறித்து கொள்ளுங்க. எபேசியர் 5:14, எந்த பாவமோ உங்களை பிடிச்சு வச்சிருக்கிற, உங்களை சாகடிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த பாவத்தை விட்டுட்டு எழும்புங்கள், கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். ஜெபமல்லாமா? நல்ல தகப்பனே, நாங்கள் மரித்தோரை விட்டு எழுந்து கர்த்தருடைய பிரகாசத்தை பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். செத்த கிரியைகள் எங்களை விட்டு அகன்று போகட்டும். தேவனுக்காக எழும்புவேன் என்று தீர்மானம் செய்த ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்க நான் வேண்டிக் கொள்கிறேன். உயிர்ப்பியும் அப்பா. உம்முடைய நாமம் தொடர்ந்து உடைய பிள்ளைகள் மூலம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 1ஆம் தேதிக்குள்ளாக நம்முடைய விங்ஸ் ஆஃப் விக்டரியினுடைய பணிகளுக்கு சுமார் 5.5 லட்சம் ரூபாய் நமக்கு தேவை. ஜெபம் பண்ணிக்கோங்க. இன்றைய முத்து பார்க்குற ஒவ்வொருவரும் மாதம் 1000 ரூபாய் நம்முடைய சமூக பணிகளுக்காக, ஒரு டயாலிசிஸ் பேஷண்ட்டை நீங்கள் தாங்கலாம், ஒரு பீடியாட்ரிக் தெரப்பி சென்டரில் இருக்கிற ஒரு குழந்தையை தாங்கலாம், ஐஏஎஸ் படிக்கிற நம்முடைய அருமையான வாலிப பிள்ளைங்களை நீங்கள் தாங்கலாம், அல்லது நீங்கள் வேதாகம கல்லூரி படிக்கிற ஒரு குழந்தையை நீங்கள் தாங்கலாம், அல்லது நீங்கள் ஒரு லைவ்லிஹுட் சென்டரை நீங்கள் தாங்கலாம், ஒரு முதியோர் இல்லத்தில் இருக்கிற ஒரு வயதானவங்களை நீங்கள் தாங்கலாம். ஏதோ ஒரு காரியம் உங்கள் மூலமாய் ஒரு 1000 ரூபாய் கொடுத்து தாங்க நான் அன்போடு கேட்கிறேன். ஒருவேளை இந்த நாட்களில் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்க, உங்களுக்கு தெரிந்த ஒரு சிலருக்கு இதை சொல்லி நீங்கள் அவர்களையும் உற்சாகப்படுத்துங்க. நீங்கள் வாங்க, முதியோர்களோடு வந்து உட்காந்து நீங்கள் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அவங்களோட பேசலாம், ஜெபம் பண்ணலாம், ஆண்டவருடைய அன்பை சொல்லலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கோங்க. இணைந்து நாம் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இன்னும் பெரிய தரிசனங்களை எல்லாம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சேர்ந்து செய்வோம். கர்த்தர் மாத்திரம் மகிமைப்படுவாராக. ஆமென்.